வைத்தியத்துறையில் நடைபெறுகின்ற தவறுகளையும் சில வைத்தியர்கள் செய்த பிழைகளையும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டியதால் தன்னால் வைத்தியசாலைகளுக்கு சென்று சிகிச்சைகளை பெறக்கூட முடியாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தற்பொழுது தெரிவித்துள்ளார். இதனால் தனது உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடும் என்று தெரிவித்துள்ள வைத்தியர் அர்ஜுனா தான் வைத்தியர் என்பதனால் இதனை சமாளித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வளாகத்திற்குள் உள்ள வைத்தியர் விடுதியில் தங்கியுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்று காலை தனது முகநூல் ஊடாக நேரலையில் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். முதலில் அவர் முகநூலில் நேரலையில் வந்து தெரிவித்த கருத்துக்களை பார்த்து விடலாம். குட் மார்னிங், நான் டாக்டர் அர்ச்சனா. உங்களுக்கு தெரியும் எல்லாரும் என்ன, இன்று சண்டே என்னென்றால் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலாக நிற்கிறேன். இது வந்து என்னுடைய குவார்ட்டர்ஸ், நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த ஆள் இருக்குது, இங்கே இருக்குது வி, அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ். இன்றைக்கு சண்டே மார்னிங் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அப்போ அதுக்காண்டு ரெடி ஆகி கொண்டிருக்கேன். எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், ஐ எம் அ டயபெட்டிக் பேஷண்ட். சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இயலாது, இந்த சிபிஎஸ் பார்க்க இயலாது. ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பேருந்து அதுவும் பேருந்து திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடும். நான் அங்கே வந்துட்டேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சிபிஎஸ் பார்க்குறதுக்கு வேறு ப்ரைவேட்டுக்கு போகிறாருண்டு திருப்பி எழுதிருக்கணும். அப்போ அதுக்கும் போக இயலாது. ஒரு ஃபார்மசியில் போய் நின்று மருந்து வேண்டும்னு பார்த்தா ஃபார்மசியில் போய் இந்த பிளட்டை கேப்லரி பிளட் சுகர்னு சொல்கிறது சிபிஎஸ்ன்னு சொல்லி அதையும் பார்க்க இல்லாது. சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னாலும் என்ன ஒரு இடம் போகாத இப்படி எஸ்ஸான்னு சொல்லுது தான் சட்டம். அதாவது வந்து வைத்தியசாலைகளுக்குள்ள போய் இது செய்ய இயலாது, என்னது மருந்து எடுக்க இயலாது. நான் ஒரு டாக்டர்ன்றபடியே எனக்கு தெரியும். பட் நான் இப்போ ஒரு பிளட் சுகர் குளுக்கோமீட்டர் ஒன்று வேண்ட போகிறேன். இது ஒன்று வேண்டி நானே தான் பார்க்கணும். அந்த நிலைமையில் தான் எங்களோட நாடு இயங்கி கொண்டிருக்கு. அதாவது வந்து இந்த மருத்துவ இருக்கிற குறைபாடால் கதைச்சதுக்காண்டி எனக்கு இவர் செய்திருக்கிறது வந்து கடைசி வருடம் போய் மருந்து எடுக்கல அளவுக்கு. இந்த இப்போ நான் அது மயங்கி விழுந்தால் கூட இட்ஸ் ஓகே. அதுதான் எங்களோட சட்டங்கள் என்ன சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் ஓகே பேசி நான் டாக்டர் தான் ஏதாப்பா நான் சரி மற்ற நான் கிணவர் அடித்து கேட்டுருந்தீங்க குவார்ட்டர்ஸில் நான் நினைக்கிறீங்க இப்போன்னு சொல்லி அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். அந்த பின்னால் இங்கால தெரியல தான் இந்த குவார்ட்டர்ஸ், இந்த மேலே தான் குவார்ட்டர்ஸில் ஒருத்தரையும் வந்து பார்க்க வேணான்னு சொல்லிக்கிறேன். நான் வெளியில் போயிட்டு யாரும் சந்திக்கிறேன். நான் ஒருத்தர் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வரையில எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமானோட வீடு இல்லை. இருந்த வீடு வந்து புல்டோசர் அடித்து உடைச்சிட்டேன். அது வந்து கூரையெல்லாம் கலட்டு 90ஆம் ஆண்டு உடைஞ்ச பிறகு அது ஃபுல்லாக தரமாட்டமாக்கிட்டோம். அது பிறகு வீடு ஒன்றும் கட்டையில் கட்டுற தேவையும் இருக்கையில் நாடோடி தானே என்னதுக்கு ஒரு வீடுண்டு ஒரு பேர் அது ஒருக்கா கண்டி ஒருக்கா யாழ்ப்பாணம் வீட்டை கட்டி வச்சு என்ன செய்கிறது எல்லாம் கலட்டி கொண்டு வாங்க வயதில் கட்டையில். ஓகே தேங்க்யூ. நான் லைவுக்கு வாங்க பார்க்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்கள் தம்பி ஒரு லைவுக்கு வாடா படக்கடைன்ட்டு அதில் தான் லைவுக்கு வந்தேன். இதில் ஒரு 10 பேர் 5 பேர் எழுதி கொண்டிருக்கணும். மெனோன் என்று எழுதி கொண்டிருக்கணும். இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாமே இருந்துக்கல எரியறதுக்கு ஒரு அளவு இருக்கணும்டாப்பா. நீங்கள் எரியறதுக்கு இப்போ என்ன ஜோக் என்றால் கோட்டன் ஒன்று இருக்குது. அதில் சொல்லியிருக்கு கடமை நேரத்தில் வந்து ஃபோன் பாவிக்கலான்ட்டு. இப்போ எல்லா டாக்டர்ஸும் வந்து ஆக்கள் பார்க்கணுமோ இல்லையோ ஓடி போய் இவ பார்த்துருவீங்க. நம்ம என்னத்தை போடுறாலும் இங்களை பற்றி போடுறான்னு அந்த பயம் இருக்கட்டும். நாங்கள் சந்திப்போம். ப்ரொஃபஷனலாக கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த இன்ப்ரொஃபஷனலாக வந்து லைவ் ஆகிறது பெட்டில் இருந்து லைவ் ஆகிறது சரியில்லைன்னு சொல்லி அப்படி ப்ரொஃபஷனலாக செய்த அரசியல்வாதிகள்லாம் உள்ள ஆளும் உங்களை ஏமாற்றி இந்த ஆடிக்குள் இன்று ஆடிப்பிறப்பு தினமாகும் அப்படின்னு சொல்லி நோதம் ப்ரொவின்ஸ் டயலாக்ல நான் வந்து அப்படி மொக்கன் இல்லை. எனக்கு ப்ரொஃபஷனலாக இருக்க தெரியும். அது மாதிரி எனக்கு சாதாரணமான மனிதனாக ஒரு சரமுண்டை கட்டி கொண்டு போய் பெனைக்கிலிருந்து பெனங்கள் குடிக்கவும் தெரியும். நான் ஒரு சாதாரண ஆள், நான் கடவுள் இல்லை. எனக்கு ஆசைகள் இருக்குது. நான் சாதாரண ஆள். நினைக்கிறேன் சந்தோஷம். கணக்காதைக்கு இருக்கு கருத்து. இவ்வாறான கருத்துக்களை தான் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். தனது நோய் நிலைமைகளை கருத்தில் கொண்டு தனியார் வைத்தியசாலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்ற போதும் தான் தனியார் வைத்தியசாலைக்கு செல்ல போவதில்லை என்ற ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளார். இருப்பினும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்குள் தான் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வைத்தியசாலைகளுக்கு அவர் செல்லலாம், ஏனைய அரசு வைத்தியசாலைகளுக்கும் அவர் சென்று தனது சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கும் வைத்தியர் அர்ஜுனா விரும்பாதவராகத்தான் தற்பொழுது உள்ளார். இவ்வாறான நிலையில் தன்னுடைய வைத்திய தேவையினை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றார் என்ற தகவலை அவர் அந்த நேரலையில் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அது சம்பந்தமான தகவலை தொடர்ந்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வைத்தியத்துறையில் நடைபெறுகின்ற தவறுகளையும் சில வைத்தியர்கள் செய்த பிழைகளையும் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டியிருந்த வைத்தியர் ஒருவருக்கு இவ்வாறான ஒரு சம்பவம் நேர்ந்துள்ளது என்பது
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் கருதப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் வைத்திய ரச்சுனா தொடர்ந்து அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவ்வாறான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்படும் பட்சத்தில் அதை இன்னும் ஒரு வீடியோவில் தருகின்றேன். இதுபோன்ற இன்னும் ஒரு தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.